ஷோ! என்னடா வாழ்க்கை இது! இதை எவன்ட்ட சொல்லி புலம்புறதுன்னே தெரில. ச்சை! வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னே தெரில. எங்கே பார்த்தாலும் ஒரே அடி மேலே அடியாக விழுந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணனே தெரியலையே! ச்சை! என்ன கணேஷ், ஏன் அவ்வளோ சோகமாக இருக்க? என்னாச்சு? காலேஜ் ஃபீஸ் கட்டலப்பா. எல்லோரும் கட்டிட்டாங்க, நான் மட்டும் கட்டல. எனக்கு மாதிரியா என்னப்பா ஏப்பா கட்டல? அப்பா கிட்ட காசு இல்லையப்பா. அப்பா கேட்குறாங்கப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டலாம் எக்ஸாம் எழுத முடிய மாட்டாங்கப்பா. எல்லோரும் எழுதும் போது நான் மட்டும் எப்படிப்பா எழுதாம? நானே நிறைய இடத்துல கடன் கேட்டு பார்த்துட்டேன். சொத்து இருக்கா பத்து இருக்கான்னு தான் கேட்குறாங்க தவிர என்கிட்ட உழைப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்னப்பா பண்ணேன்? எப்போ கேட்டாலும் இதே சொல்லிட்டுருங்க. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க? என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நான் மட்டும் தான் இப்படியே இருக்கேன். போங்கப்பா. இல்லையா கணேஷ்? போங்கப்பா, போகிறேன். என்னடா ரொம்ப நல்லா போயிடுது. எதுவுமே நல்லா எல்லாம் நல்லா நடக்கு. கணேஷ் என்னடா அழுதுகிட்டு இருக்க? உங்களே இருக்கிறீங்க. நான் வீட்டில் அப்பா கூட சண்டை போட்டேன். நான் கோவத்தை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ, சரியா? நீ கோவத்தினால நீ பேசிடுவ. தீனால் சுட்டப்போன்னு ஆறிடும், 4 நாள் சுட்டப்போன்னு, சரியா? அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீ கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணு. இப்போ அப்பாட்ட போய் மன்னிப்பு கேளு. சரிடா. நீ எங்கே அவ்வளோ வேகமாக போகிற? உங்கள் அப்பா வருத்தப்படுறது எவ்வளோ நீ பாரு. அதோட வேதனையை நீ புரியணும். பையன் கேட்டு பணம் ரெடி பண்ண முடியாமல் போச்சு. உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு. நிலைமை தெரியாம அதுக்காக 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட பையன்டா. நீ கேட்டு என்னால் பண்ண முடியாதுன்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, இல்லையே சொல்லலை. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் பண்ணுவேன், சரியா? அதுக்காக வணக்கம் சார். ஐயா, நீங்கள் தானே எக்கோ கம்பெனி மேனேஜர் சண்முகம்? ஐயா, என் பையனோட படிப்பு செலவுக்காண்டி ஒரு லோன் ஒன்று வேணுங்கய்யா. ஐயா, அசையும் சொத்து அசையா சொத்து எதுவும் வச்சுருக்கீங்களா? ஐயா, என்கிட்ட சொத்து எதுவும் கிடையாதுயா. என்கிட்ட உழைப்பு இருக்கியா, திறமை இருக்கியா. ஐயா, அதை வச்சு என்னால் லோனுக்கு ஒன்றுமே பேச முடியாதுயா. என்னை மன்னிச்சிருங்கய்யா. படிப்புன்னு கேட்கீங்க, ஒன்றுமே செய்ய முடியாதுயா. சாரியா, மன்னிச்சிக்கோங்க. வரேன்யா. இந்த மனுஷன் நம்ம அங்கே லோனு படிப்பு விஷயமா லோன் கேட்டாரு, இங்கே இருக்காரு. என்ன மனுஷன்? ஐயா, யாரு? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். நேற்று லோன் விஷயமா பேசுனீங்க ஐயா. கம்பெனியில் எவ்வளோ உங்களுக்காக பேசி பார்த்தேன், எதுவும் இல்லைன்னுங்க. அசையா சொத்து இல்லை, ஏதாவது ஒரு இதாவது வேணும் அப்படிங்காங்க. நகை ஏதாவது ஒன்று வேணுங்காங்க. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்கல. அப்படி மன்னிச்சிருங்க ஐயா. ஆனால் நேற்று நீங்கள் படிப்புக்குன்னு சொல்லும் போதில் சரி உங்கள்கிட்டே சொல்லாமல் கேட்டு பார்ப்போன்னு ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல.
மன்னிச்சிருங்க ஐயா. நீங்கள் படிப்பு விஷயம்னா இனிமேல் என்னை தாராளமாக கேளுங்க, அந்த நான் தரேன். இனிமேல் லோனுக்கெலாம் எதுவும் அடையாதீங்கய்யா. இதை வச்சு உங்கள் பையனோட ஃபீஸை கட்டி மன படிக்க வைங்க. சரி ஐயா? ரொம்ப நன்றி. பரவாயில்லையா, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேளுங்க ஐயா. சரியா? போயிட்டு வரேன்பா. ஏய் கணேஷ், இருப்பா கணேஷ். என்னப்பா? வாப்பா. என்னப்பா? என்னால் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னேன்லப்பா. ஆமாம். இந்தப்பா எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுப்பா. எப்படிப்பா? நான் எப்படி இந்த பணத்தை ரெடி பண்ணேன்றதெல்லாம் என்கிட்ட கேட்காத. நீ என் பிள்ளை. எனக்கு என்ன வேணும்னாலும் சரி, இனிமேல் இந்த அப்பா உனக்கு பண்ணுவேன். நல்லா படி. சரிப்பா.